நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம். இயல் 10 முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் 10வது பாடத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் தமிழ் அப்படிங்கிற பகுதியில் தான் இதுவரை ஒவ்வொரு காணொலியாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் வாசை குழந்தைசாமி ஐயா அவர்களுடைய அறிவியல் தமிழ் அப்படிங்கிற புத்தகத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது துணை வரி வடிவம் அப்படிங்கிற தலைப்பு. துணை வரி வடிவம் அப்படிங்கிற தலைப்பை பார்த்த உடனே நமக்கு ஒரு கருத்து புலப்படுத்தி இருக்கும். இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய வரி வடிவத்தை விட்டுட்டு இன்னொரு வரி வடிவத்தை புகுத்துறது பற்றி நம்ம பேசலை. ஆனால் ஒரு வரி வடிவத்திற்கு இணையாக சில குறிப்பிட்ட துறைகளில் குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக இன்னொரு வரி வடிவத்தையும் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றிய எண்ணம் மட்டும்தான் இங்கே என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. இப்போ ஆங்கிலம் பார்த்தோம் அப்படின்னா இன்று உலக மொழியாக வளர்ந்திருக்கிறது. சட்டம் இயற்றி அந்த நிலை உருவாக்கப்படவில்லை. இலக்கண சிறப்பிற்காகவோ கவிதை, காவியம், நாடகம், கட்டுரை எனும் இலக்கிய வளத்திற்காகவோ ஆங்கிலத்திற்கு அந்த இடம் வழங்கப்படவில்லை. வரலாற்று நிகழ்ச்சி காரணமாக முதலில் அது பரவலான வழக்கை பெற்றிருந்தது. அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் கல்வி அறிவு துறைகள் அனைத்திலும் அம்மொழியில் உருவான இலக்கியங்களின் அடிப்படையில் அதன் வளம் மிகுந்தது, பயன் வளர்ந்தது. உலகு தானாக ஆங்கிலத்தை கற்கத் தொடங்கியது. இன்று தமிழ் மக்கள் கணிசமான தொகையினராக வாழும் இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, மொரீசியஸ், தென்னாப்பிரிக்கா, ஃபிஜி தீவு எல்லாத்துலேயுமே தாய்மொழிக்கு அடுத்த இடத்தை அல்லது சில நாடுகளில் அதனினும் உயர்ந்த இடத்தை ஆங்கிலம் பெற்றிருக்கிறது. பள்ளி கல்வி முடிய படித்த தமிழரில் ரோமன் எழுத்துக்களை அறியாதார் இரார். உலகம் தழுவி இப்போ பெரும்பாலும் எல்லாருமே பார்த்தோன்னா எங்கே போனாலும் வேறு மொழிகள் எதுவும் தெரிந்திருக்கிறதோ இல்லையோ ஆங்கிலம் தெரிந்திருந்தால் ஓரளவு சமாளித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் நிலவுகிறது. தமிழ் வரி வடிவத்திற்கு அடுத்து அல்லது சில நாடுகளில் அதனும் மேலாக பரிச்சயமாகி இருப்பது என்ன அப்படின்னா இந்த ரோமன் வரி வடிவம் தான். இரண்டாவதாக இந்த ரோமன் வரி வடிவம் ஆங்கிலத்திற்கு மட்டும் பயன்படுவது கிடையாது. வேறு ரோமன் வரி வடிவம் எதற்கெல்லாம் பயன்படுகிறதுனா ஸ்பானிஷ், பிரெஞ்சு, ஜெர்மன் போன்ற ஐரோப்பிய மொழிகளுக்கும், மலேசிய மொழி, இந்தோனேசியா, துருக்கிய மொழி ஆகிய பல மொழிகளிலும் இந்த ரோமன் வரி வடிவத்தை பயன்படுத்துகிறாங்க. உலகில் அதிக மக்களால் பேசப்படும் முதல் 13 மொழிகளில் 8 மொழிகளினுடைய வடிவம் எதுன்னு பார்த்தோன்னா இந்த ரோமன் வடிவம். உலகில் அதிக அளவில் பேசப்படக்கூடிய முதல் 13 மொழிகளில் 8 மொழிகள் இதுதான் ரோமன் வரி வடிவத்தில் எழுதப்படுகிறது. ரோமன் வரி வடிவத்தை பற்றி பேசும்போது பலர் உச்சரிப்பு சிக்கலை இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். அது ஆங்கிலத்தில் இருக்கும் உச்சரிப்பு முறையின் அடிப்படையில் எழும் அச்சமாகும். ஆங்கிலத்தில் இன்றைக்கி நமக்கு பார்க்கக்கூடிய உச்சரிப்பு குறைபாடுகள் அந்த மொழி அமைப்பின் குறைபாடே தவிர அவருடைய வரி வடிவத்தில் குறைபாடு எதுவும் இல்லை. சொற்கள் எழுதப்படுவதற்கும் உச்சரிக்கும் முறைக்கும் தமிழை விட சற்று அதிகமான தொடர்பு ஜெர்மன் மொழியில் இருக்கிறது. எழுதப்படுவதற்கும் உச்சரிப்பதற்கும் ரோமன் வரி வடிவத்தை பயன்படுத்துவதன் மூலம் உச்சரிப்பில் சிக்கல் ஏற்படாது. மேலும் வரி வடிவம் என்பது நாம் கொடுக்கும் குறியீடு. வரி வடிவம் என்பது நாம் கொடுக்கக்கூடிய குறியீடு தான். அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எனவே எழுத்துக்கும் உச்சரிப்புக்கும் உள்ள தொடர்பு நாம் உருவாக்கக்கூடிய ஒன்று தான். அதை நாம் எப்படி அமைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதனுடைய நிலை என்ன செய்கிறது, மாறுபடுகிறது. அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முறையை பற்றியும் பயன்படுத்தக்கூடிய முறையை வைத்தும் அதனுடைய தன்மை மாறுபடுகிறது. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா அந்த யூ அப்படிங்கிற ரோமன் எழுத்து எங்கே வந்தாலும் ஜெர்மன் மொழியில் ஊ அப்படிங்கிற ஒளியுடன் தான் உச்சரிக்கப்படுகிறது. ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தோன்னா பியூடி அப்படின்னா புட் அப்படின்னு சொல்லிட்டு புட், பூ, ஊ உச்சரிப்பு புட் அப்படின்னும், இந்த பட்டு பியூடி அப்படின்னா பட் அப்படின்னு சொல்லி அகர ஒளி கொடுத்திருப்பதும் ஒளி அமைப்பின் குறையே அன்றி வரி வடிவத்தினுடைய குறையில்லை. நம்ம உச்சரிக்கிறதுல தான் அந்த மாற்றத்தை கொண்டு வரோம். அதனால் இது ரெண்டுக்கும் என்னது கிடையாது, அதனுடைய வரி வடிவத்தில் குறைபாடு கிடையாது. நெறிமுறை எதுவும் இன்றி மனப்பாடம் செய்ய வேண்டிய இடுகுறி ஏற்பாடாக அமைந்திருப்பது
வரி வடிவத்துடைய குறியீடு குறைபாடு கிடையாது. குறிப்பிட்ட சில பயன்பாடுகள்னு பார்த்தோன்னா இந்திய மொழிகளில் ரோமன் வரி வடிவம் பயன்படுத்துறது புதிதான ஒன்று கிடையாது. குறிப்பிட்ட சில பயன்களுக்கு ரோமன் வரி வடிவம் நீண்ட காலமாக வழக்கத்தில் இருக்குது. முதல்ல தமிழ் நூல் ஐரோப்பியாவில் ரோமன் வரி வடிவத்தில் தான் பதிப்பிக்கப்பட்டது. முதலில் தமிழ் நூல் எந்த வரி வடிவத்தில்னா ஐரோப்பாவில் ரோமன் வரி வடிவத்தில் தான் பதிப்பிக்கப்பட்டது. இன்றைக்கும் இந்திய இராணுவத்தில் பார்த்தோன்னா இந்தி ரோமன் வரி வடிவத்தில் தான் கற்பிக்கப்படுகிறது. இப்போ சென்னை போன்ற நகரங்களில் பார்த்தோன்னா இசை பயிலக்கூடிய மாணவர்கள், அதை பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர், இவங்க எல்லாம் வெவ்வேறு மொழியை சார்ந்தவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய வரி வடிவம் எதுனா அந்த ரோமன் எழுத்துக்கள் மூலமாக அதை எழுதி அவங்க கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. வெளிநாடுகளில் உள்ள தமிழர்கள் பல சூழ்நிலைகளை ரோமன் எழுத்துக்களில் அமைந்த தமிழ் நூல்களை படிக்கின்றனர். அப்புறம் மொரீசியஸ்லேயும் ரோமன் எழுத்துக்கள் அமைந்த திருக்குறள் வேண்டுமென தமிழ் பல்கலைக்கழகத்தில் பாருங்கள், மொரீசியஸில் இருந்து ரோமன் எழுத்துக்களில் அமைந்த திருக்குறள் வேண்டுமென தமிழ் பல்கலைக்கழகத்தினை கேட்டுள்ளனர். அதுக்கப்புறம் ஜாம்பியா போன்ற நாடுகளில் தமிழ் எழுத படிக்க தெரியாத தமிழ் சிறுமியர்களுக்கு நடனம் கற்பிக்கும் தமிழ் நடன ஆசிரியர்கள் பாடல்களை ரோமன் எழுத்துக்களிலேயே எழுதி கற்பிக்கும் வழக்கம் நடைமுறையில் இருக்குது. அப்புறம் இலங்கை பொறியியலாளர் ஒருவர் தனது பேர பிள்ளைகள் கனடா ஐரோப்பியா பகுதிகளில் வாழ்வதாகவும் அவர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாதென்றும் திருவாசகத்தின் இலகுவான பாடல்களை ரோமன் எழுத்தில் தயாரித்து தமது பேர பிள்ளைகளும் அவர்களைப் போல மற்ற பலரும் கற்கவும் பாடவும் ஏற்பாடு செய்திருப்பதாகவும் முயற்சி திருப்தியான பலனை தந்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார். அந்நூலை பெரிய அளவில் அச்சிட்டு அது பரவலாக பயன்படுத்துவதற்கான முயற்சி நடப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். தனிப்பட்டவர்கள் பெயர், ஊர் பெயர், கடை பெயர் போன்றவை ரோமன் எழுத்தில் எழுதப்படுவது பரவலான நடைமுறையாக இருக்குது. மேலை நாடுகள் மற்றும் பிற அறிஞர்கள் பெரும்பாலும் இந்த பகவத்கீதை போன்ற நூல்களை ரோமன் வரி வடிவத்தில் பயன்படுத்துகிறாங்க. தமிழுக்கு ரோமன் வரி வடிவத்தை பயன்படுத்துவதற்கான வழிமுறைகள் முன்பே இருந்துட்டு தான் இருக்குது. இப்பொழுது தமிழுக்கு ரோமன் வரி வடிவத்தை பயன்படுத்துவதற்கு தமிழ் லெக்சிகன் என்ற முறை ஒன்று வழக்கில் இருக்கிறது. வேறு சில முறைகளும் ஆங்காங்கு பயன்படுத்தப்படுகின்றன தான். இதில் பார்த்தோன்னா ஏற்ற ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது புதிய ஒன்றை அமைத்து கொள்ளலாம். ஆனால் ஒரே முறை தமிழ் கூறும் நல்லுலகு முழுவதும் பயன்படுத்தப்பட வேண்டும். எப்படினாலும் பயன்படுத்தலாம், ஆனால் பயன்படுத்துகிறது அந்த ஒரே முறை தான் தமிழ்நாடு முழுவதும் பயன்படுத்த வேண்டும். தமிழ் மொழியின் ஒலி தேவைக்கேற்ப ரோமன் வரி வடிவத்திற்கு ஒலிகள் கொடுக்கப்பட வேண்டும். இல்லை, ஒலி தேவைக்கு ஏற்ப ரோமன் வடிவத்திற்கு ஒலி கொடுக்க வேண்டும். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படும் ஒளியே இருக்க வேண்டும் என்பதில்லை. சான்றாக ஜே என்ற எழுத்து ஆங்கிலத்தில் உள்ள ஒளி ஜ என்பதை ஒத்ததாகும். ஆனால் ஜெர்மன் மொழியில் ய என்பதொப்ப அந்த எழுத்து உச்சரிக்கப்படுகிறது. அப்போது ஜே ஜ ய. அப்போ இந்த ஜேய ஆங்கிலத்தில் ஜேன்னு சொல்கிறாங்க, அதோட ஒளி ஜ உச்சரிப்பாக இருக்குது. ஜெர்மன் மொழியில் அது ய அப்படின்னு இருக்கிறது. ரோமன் வரி வடிவத்தை பயன்படுத்துவதன் மூலம் ஏற்படும் நன்மை தீமைகளை ஆய்வதும் அதை துணை வரி வடிவமாக பயன்படுத்துவதும் பற்றி ஒரு முடிவு வருவதற்கு முடிவுக்கு வருவது முதற்படியாக இருக்குது. முதல்ல நன்மைகளை கவனிப்போம். ரோமன் வரி வடிவம் பார்த்தோன்னா எழுதுவதற்கும் கற்பதற்கும் ரொம்ப எளிதான ஒன்று. ஆங்கிலத்தில் 4 வகை எழுத்துக்கள் இருக்குது, தமிழுக்கு ஒரே வகை மட்டுமே போதுமானது. எனவே வரி வடிவம் சுமார் 30 எழுத்துக்களுக்குள் அடங்கிவிடும். எத்தனை எழுத்துக்கள் வரி வடிவம் அடங்கிவிடும்னா 30 எழுத்து. ஆங்கிலம் இன்று உலக மொழி, அறிவுத்துறை மொழியும் அதுதான். இந்த விஞ்ஞான யுகத்தில் ஆங்கிலத்தை நமது சமுதாயத்தில் கணிசமான பகுதியினர் கற்றாக வேண்டும். எனவே நாம் ஏற்கனவே கற்கும் வரி வடிவத்தை பயன்படுத்தணும். அடுத்து பார்த்தோன்னா வணிகத்துறைகள், அரேபிய எண்கள், ரோமன் வரி வடிவம் இதெல்லாம் பெரும்பாலும் நம்ம இந்த வணிகம் செய்யக்கூடிய இடங்களில், ஏற்றுமதி இந்த இடங்களில் நமக்கு பெரும்பாலும் பயன்படக்கூடியது என்னென்னா ரோமன் அரேபிய எண்களும் ரோமன் வரி வடிவமும். இந்த வணிகத்துறையில் இந்த வரி வடிவத்தை பெருமளவும் நாம் பயன்படுத்தியாக வேண்டும். அதுவே மொழியிலும்
பயன்படுத்தப்படும் வரி வடிவமாயினும் அதனுடைய பணி ரொம்ப லகுவாக என்ன செய்யும் இருக்கும். ஆங்கிலம் தமிழ் இரண்டிற்கும் ஒரே தட்டச்சு, ஒரே விசைப்பலகை, ஒரே அச்சு ஆகியவற்றை பயன்படுத்தலாம். உலகின் எந்த பகுதியிலும் தமிழ் தட்டச்சும் தமிழ் பதிப்பீடும் எளிதாகிவிடும். இதுதான் தமிழ் வளர்ச்சிக்கு பெருந்துணையாக இருக்கும். இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தோன்னா ஒரு மொழியினர் மற்றொரு மொழியினை கற்பதற்கு இடைஞ்சலாக இருப்பது அதனுடைய வரி வடிவம் தான். மொழிகளில் இருக்கும் ஒருமைப்பாட்டை பார்த்தோன்னா வரி வடிவத்தில் காணப்படுறது கிடையாது. கற்பவர் தொகை மிக விரைவில் இந்தியாவிலும் மற்ற நாடுகளிலும் அதிகரிக்க, அந்த ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று போல் வரும்போது ரொம்ப எளிதாக ஈஸியாக எல்லாரும் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். தமிழ் கல்விக்கும் தமிழ் ஆராய்ச்சிக்கும் இது பெருத்த ஊக்கமும் புத்துயிரும் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அப்புறம் தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு ஆகிய திராவிட மொழிகள் தனித்தனியாக நிற்பதற்கு பெரும் காரணம் இந்த வரி வடிவம்னு சொல்லலாம். இது 5 குடும்பங்களை சேர்ந்த பல வழக்கு மொழிகளை தன்னுள் கொண்டது. சான்றாக கடிபோலி, அவதி, மைதிலி, போஜ்புரி ஆகிய வழக்கு மொழிகளை கூறலாம். இவற்றில் ஒரு மொழி பேசுவோருக்கு இன்னொரு மொழி சாதாரணமாக புரியாது. இவற்றின் இடையில் உள்ள வேறுபாடு தமிழ், மலையாளம் போன்ற மொழிகளுக்கு இடையில் இருக்கும் வேறுபாட்டை விட அதிகம். இருந்தும் இன்று இந்தி மொழி என்ற ஒரு மொழி உருவாவதற்கு அது ஒரு மொழி போல தோற்றமளிப்பதற்கும் பொது வரி வடிவமும் இலக்கிய வழக்கமும் தான் காரணமாக இருக்கிறது. இப்போ தமிழ் ரோமன் வரி வடிவத்தில் பார்த்தோம்னா எழுதப்படுமானா பொறியியல், மருத்துவம் போன்ற பல அறிவியல் துறைகளில் தமிழில் வெளியிடப்படும் நூல்கள் தென்னிந்தியா முழுவதுமே பயன்படுத்தப்படும். பொதுவாக அறிவியல், பொறியியல் போன்ற துறைகளில் மொழியினுடைய கடுமை குறைவு. மற்ற திராவிட மொழி குடும்பத்தினர் இந்த துறைகளில் தமிழ் நூலை படித்து புரிந்து கொள்வது மிகவும் இயன்ற ஒன்றாக தான் இருக்குது. இப்போ சென்னையில் 1915 முதல் பொருளாதார பேராசிரியராக பணியாற்றிய திரு கில்பர்ட் ஸ்லேட்டர் அப்படிங்கிறவர் சென்னை மாநிலத்தின் மேலவை உறுப்பினராக இருந்தார். அவர் கீழ்கண்ட கூற்றை சொல்கிறாரு. நான் சென்னை மேலவையில் சிறிது காலம் உறுப்பினராக இருந்தபோது சென்னை மாநில மொழிகள் அனைத்திற்கும் பொதுவான ஒரு வரி வடிவத்தை பயன்படுத்த இயலுமா என்று ஏற்றதுதானா என்று ஆராய ஒரு குழு அமைக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தேன். திராவிட வெர்னகுலஸ் உயிர் வாழ வேண்டுமானால் அவை தமது வலிமையை ஒருமைப்படுத்த வேண்டும். 4 முக்கிய திராவிட மொழிகளான தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகியன வலிமை மிக்க இலக்கியத்தை வளர்க்க போதுமான 600 லட்சத்திற்கும் அதிகமான மக்களால் பேசப்படுகிறது. ஒவ்வொன்றிற்கும் தனி வரி வடிவம் இருக்கிறது. எனவே திராவிட மொழி ஒன்றில் பதிப்பிக்கப்பட்ட ஒரு நூலை மிகுந்த அளவில் கணக்கிட்டாலும் 180 லட்சம் தமிழர்கள் படித்தவர்கள் அல்லது இன்னும் சற்று குறைந்த படித்தவர்களை கொண்ட 240 லட்சம் தெலுங்கர்களில் படித்தவர்கள் மட்டுமே பயன்படுத்த முடியும். இந்த 4 மொழிகளிலும் ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமானவையானதால் ஒரு பொது வரி வடிவம் இருக்குமாயின் தமிழில் எழுதப்பட்ட நூல் தெலுங்கர், கன்னடம், மலையாளத்தார்களால் புரிந்து கொள்ள முடியும். பொது வரி வடிவம், அதான் எல்லா மொழிக்கும் பொதுவாக ஒரு வரி வடிவம் வேணும். அது இருந்துச்சுன்னா எல்லாரும் எளிதாக எல்லா மொழி நூல்களையும் கற்றுக்கொள்ள எளிதாக இருக்கும். முக்கியமாக பார்த்தோன்னா இந்த 4 மொழிகளும் திராவிட, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுன்னு சொல்கிறதுனால இதற்காகவாது ஒரு புதிய வரி வடிவம் ஒன்றை ஏற்பதனால் எளியதும் தட்டச்சு, அச்சு இதுக்கு எல்லாத்திற்கும் எளிதாக இருக்கக்கூடியதாகவும் என்ன செய்யும் இருக்கும். அதனால் என்னுடைய தீர்மானம் பெரும்பான்மை வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டது. அவர் சொல்லும்போது நிறைய பேர் அதற்கு எதிர்த்து தான் வாக்களித்தாங்க. அதனால் மொழியும் வரி வடிவமும் பிரிக்க முடியாதபடி இணைந்தது என்ற நம்பிக்கையுடன் வரி வடிவத்திற்கு ஒரு புனிதம் இருக்கிறது என்ற அணுகுமுறையோடு உணர்ச்சியின் அடிப்படையில் பிற்போக்கு மன பார்வையோடும் செயல்பட்டிருக்கின்றனர். மொழித்துறையில் பிற்போக்குவாதிகளினுடைய இது போன்ற வெற்றிகளால் அவர்கள் அவ்வாறு பாதுகாக்கப்பட்ட மொழிகள் காலப்போக்கில் காட்சி பொருளாகவே என்ன செஞ்சிடும் மாறிடும். மாற்றமே கொண்டு வர மாட்டோம், நாங்கள் இப்படியே தான் இருப்போம் அப்படின்னு வரும்போது அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய. இதுவரை கூறியன மட்டுமின்றி இன்னும் ஒரு முக்கியமான நன்மையை நம்ம ஆழமாக எண்ணி பார்க்க வேண்டும். உலகின் நிறைய பகுதிகளில் பரவி இருக்கக்கூடிய தமிழ் குடும்பங்கள் எல்லாம் அந்த இளந்தலைமுறையினர் தமிழ் பேசுகின்றனர். ஆனால் தமிழ் எழுத படிக்க இயன்றவர்களாக இல்லை. வரி வடிவம் அவர்களை தமிழில் தற்குறிகளாக வைத்திருக்கிறது. தமிழ் பதிப்பகங்கள் இல்லாததால் அவர்கள் பத்திரிகைகள் நடத்தவோ நூல்கள் வெளியிடவோ இயலாத நிலையில் உள்ளனர். அதனால்
இந்த வரி வடிவம் தான் பெரும்பாலும் பிரச்சனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. தமிழ் நூல்களை அவர்கள் வாழும் பகுதிகளிலே பதிப்பிடுவதும் தமிழில் பத்திரிகைகள் நடத்துவதும் இயலக்கூடிய ஒன்று. அவர்கள் எப்படியும் கற்க வேண்டிய ரோமன் வரி வடிவமே தமிழுக்கும் போதுமாந்தலின் இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு அது முக்கியமான ஒரு கடமையாக இருக்கும். அது மாதிரி அறிவியல் துறையில் ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான சோதனைகள் நூல்கள் எல்லாம் வெளியிடப்பட்டு கொண்டு இருக்கிறது. இத்துறையில் உள்ள நூல்கள் எல்லாம் முன்பு இருக்கக்கூடிய மரபு சொற்கள் மட்டும் போதாது, குறியீடுகள், எண்ணிறைந்த வாய்ப்பாடுகள், அறிவியல், தொழிலியல் போன்ற நிறைய செய்திகள் அதில் வரும்போது அதற்கு தகுந்த மாதிரி தமிழ் வளர அந்த வரி வடிவம் பெரும் துணையாக என்ன செய்யும் இருக்கும். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மலேசியா, இந்தோனேசியா போன்ற நாடுகளில் புத்தக கடைகளில் நுழைவோமாயின் பல வகை அறிவுத்துறைகளில் ஏராளமான புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. அவர்கள் ரோமன் வரி வடிவத்தை பயன்படுத்தி இருப்பது இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருக்கும். அதனால் தமிழுக்கும் அதனுடைய முன்னேற்றத்திற்கும் ரோமன் வரி வடிவம் துணை வரி வடிவமாக பயன்படுத்தப்படுமானால் தமிழுக்கும் அந்த முன்னேற்ற பாதையில் ரெக்கைகளை கொடுத்தது போன்ற மாற்றம் ஏற்படுவது உறுதி. அடுத்து ரோமன் வரி வடிவத்தை ஒரு துணை வரி வடிவமாக பயன்படுத்தினா ஏற்படக்கூடிய தீமை. ஏராளமான தமிழ் நூல்கள், சுவடிகள் இன்றைய வரி வடிவத்தில் தான் இருக்குது. இவற்றை துணை வரி வடிவத்தில் பதிப்பிக்க முடியுமா? பதிப்பிக்க முயல்வது பெரும் செலவுக்கும் கால விரயத்துக்கும் இதாக ஆயிரும். அதனால் இந்த வரி வடிவத்தின் பயன் முழுமை பெறாமல் போய்விடும். தமிழ் பார்த்தோன்னா இன்றைக்கி உலகம் முழுவதும் நிறைய பகுதிகளில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களால் பேசப்பட்டும் எழுதப்பட்டும் வருகிறது. அவர்கள் எல்லோருமே இந்த புது வரி வடிவத்தை பயன்படுத்துவார்கள் என்று கூறுவதில்லை. ஒன்றுக்கு மேற்பட்ட வரி வடிவம் பயன்படுத்துவதனால் தமிழ் மக்களிடையே வரி வடிவத்திலிருந்து தொடர்புக்கு ஊறு நேர்ந்துவிடக்கூடாது. இப்போ காலப்போக்கில் ரோமன் வரி வடிவம் முழுமையாக ஏற்கப்பட்டு விட்டால் நம்முடைய வரி வடிவம் அப்படிங்கிற ஒன்று இல்லாமலே போயிடும். ஏன்னா எளிதாக இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம கடினமான மொழிகளை கற்றுக்கவோ அதை எழுதணும் அப்படிங்கிற எண்ணமோ இல்லாமல் போயிடும். ரோமன் வரி வடிவத்தை பயன்படுத்துறது பிற மொழி சொற்கள் தமிழில் அதிகமாக கலப்பதற்கு சாதகமான சூழ்நிலையாகவும் மாறிடும். அடுத்த பகுதியை இதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த காணொளியில் நாம் பார்க்கலாம். நன்றி.